ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே கன்னியாகுமரி விலாக் போட்டிருந்தோம். அதனுடைய கண்டினியூ வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கன்னியாகுமரியில் அந்த புதுசாக இப்போ கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்கள்ல, அங்கே அதுலேருந்து திருவள்ளுவர் சிலையில் தான் இப்போ நிற்கிறோம். கண்டிப்பாக கன்னியாகுமரி போகிறதா இருந்தால் நீங்கள் அந்த கண்ணாடி பாலத்தை போய் பார்த்துட்டு போங்க. ஆனால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். நிறைய கூட்டம், நிறைய பேர் காலையில் 4 மணி 5 மணிலேருந்துலாம் க்யூவில் இருக்காங்க. இதில் ஸ்பெஷல் டிக்கெட் 300 ரூபா, நார்மல் டிக்கெட் 75 ரூபா அப்படின்னு ரெண்டு விதமாக வச்சுருக்காங்க. ஆனால் சேம் நம்ம ஒரே இடத்துக்கு தான் வரப்போகிறோம். போட்லேயுமே நம்ம ஒன்றா தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் என்ன, டிக்கெட் எடுக்கிற இடத்துல மட்டும் ஸ்பெஷல் டிக்கெட்டுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 300 ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வரிசை கம்மியாக இருக்குது. 75 ரூபாய்க்கு எடுக்கிறவங்க கொஞ்சம் வரிசை லாங்காக இருக்கவங்க நிற்க முடியலை அப்படின்றவங்க டக்குன்னு 300 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் சேம் நம்ம ஒரே இடத்த தான் பார்க்க போகிறோம். போட்லேயுமே ஒரு 300 ரூபா டிக்கெட்டு, 75 ரூபா டிக்கெட் ரெண்டுமே ஒன்றா தான் ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த இடத்தெல்லாம் சூப்பராக பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் திருப்பரப்பு ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டோம். வர்ற வழியிலே நாகர்கோவிலில் ரொம்ப ஃபேமஸான நுங்கு சர்பத் தான் இப்போ குடிக்கிறதுக்காண்டி ஒரு கடையில் நிற்கிறோம். இந்த ஊரில் நெட்டுக்க நம்ம ரோட்டோர கடைகள் இருக்குது பார்த்திங்களா, அங்கே எல்லாமே நுங்கு சர்பத் தான் வச்சுருப்பாங்க. நல்லா ஃபேமஸ்ஸு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நாகர்கோவில் வந்தீங்கன்னா ஒரு தடவை வாங்கி குடிச்சு பாருங்கள். நான் கண்டிப்பாக எப்போ நாகர்கோவில் வந்தாலுமே இந்த நுங்கு சர்பத் குடிச்சிட்டு தான் போவோம். இப்போ நம்ம திருப்பரப்பு ஃபால்ஸ்மே வந்தாச்சு. இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா வாங்குகிறாங்க. நம்ம வெளியிலேருந்து போகும்போது நிறைய ஸ்நாக்ஸ் கடைகள், அப்புறம் ஃபேன்சி ஐட்டம், அந்த மாதிரி கடைகளுமே நிறையா இருக்குது. இங்கேருந்து உள்ளே பார்க்குறதுக்கே வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. உள்ளே சின்ன குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு அந்த ஊஞ்சல், சறுக்கல் அதுவுமே கூட தனியாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. தண்ணியுமே நாங்கள் போன டயத்தில் சூப்பராக வந்துருந்துச்சு. திருப்பரப்புலலாம் நல்லா குளிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். இங்கே போய் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஆத்தங்கரை போகலாம், பள்ளிவாசல் போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சரி, போகிற வழியிலே தக்கலையில் ஒரு பெரிய பள்ளி இருக்குது, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னனால சரி அங்கேயும் போகிற வழி தானே, அங்கேயும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிவாசல் தான் வந்திருக்கோம். ஆனால் பள்ளிவாசல் பார்க்குறதுக்கு ஒரு குட்டி தாஜ்மஹால் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் எதுவுமே இல்லை. நாங்கள் போன டயத்தில் யாருமே இல்லை. ஆனால் பள்ளிவாசல் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் நம்ம நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வந்தாலே அங்கே டூரிஸ்ட் பிளேஸ் நிறையா இருக்குது. அடுத்தடுத்து நம்ம ஏதாவது ஒரு இடம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து நாங்கள் இப்போ பத்மநாபபுரம் பேலஸ் தான் போகலாம் அப்படின்ட்டு சரி அதுக்கு கிளம்பியாச்சு. அங்கே நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பள்ளிவாசலை உள்ளே சுற்றி சரி கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பள்ளிவாசலுக்கு பின்னாடி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பள்ளிவாசல் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு குட்டி தாஜ்மஹாலை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி கூட்டம் யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் உள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. எங்கே போர்ட்ரேட்டில் வச்சு காமி வருதானே, இந்த இடத்துக்கு நிற்கிறது அப்படியே. இப்போ நம்ம பத்மநாபபுரம் பேலஸ்க்குமே வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்த டைம் 4 மணின்றனால டிக்கெட்லாம் க்ளோஸ் ஆகிருச்சு. 4 மணியோட டிக்கெட் கவுண்ட்ரு க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களால் இந்த அரண்மனை உள்ளே போய் பார்க்க முடியல. ஆனால் ரொம்ப பழமையான அரண்மனை, பார்க்கவே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. இதில் பிரபு இல்லை
கார்த்திக் குஷ்பு நடித்த வருஷம் 16 ஃபுல் படமும் இங்கே தான் எடுத்ததாக சொன்னாங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே வந்து எல்லாமே வுட்டில் செஞ்சு பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அரண்மனைக்குள்ளே உள்ளே போனாலுமே இன்னும் இதை விட நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களால் வந்து உள்ளே போக முடியல. இது வந்து டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 40 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். நாங்கள் கரெக்டாக 4 மணிக்கு தான் வந்தோம். ஆனால் டிக்கெட் வந்து 4 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாதுன்றனால 4 மணிக்கே வந்து நமக்கு டிக்கெட் கவுண்டர் வந்து க்ளோஸ் அப்படின்ட்டாங்க. ஏன்னா உள்ளெல்லாம் லைட் இருக்கா இல்லைன்னு தெரில. ரொம்ப போயிட்டு சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். அப்புறம் வரும்போது இருட்டாயிருன்றனால 4 மணியோட க்ளோஸ். நீங்கள் யாரெல்லாம் இந்த அரண்மனைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் யாராவது இந்த அரண்மனைக்கு போகிறதாக இருந்தாலும் 4 மணிக்கு உள்ளேயே போயிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு டிக்கெட்டுமே வந்து கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து நாங்கள் வந்து ஆத்தங்கரப்பள்ளி வாசலுக்கு தான் கிளம்பி அங்கே தான் நைட்டில் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு போயிட்டோம். போகிற வழியில் வந்து இந்த விண்டு மில்லாம் லைட்டு போட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்துட்டே அப்படியே வந்து நாங்கள் பள்ளிவாசலுக்கு போயிட்டாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.